மாயஜால கதை மந்திர ஓலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் ஷேர் செய்து ரகுநாதன் சீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை தட்டி பெல் சிம்பிளை தட்டுங்கள். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தஞ்சாவூர் மராட்டிய ஆட்சி காலத்தில் வள்ளலாக வாழ்ந்த கதிர்வேல் என்பவருக்கு ஒரு பழைய ஓலை கிடைக்கிறது. அது தரிசினி ஓலை என்ற மாய ஓலை ஆகும். இதை படித்தால் மறைந்த பொருட்கள் தெரியும். ஆனால் அதை தவறாக பயன்படுத்தினால் கண் பார்வையை இழக்க நேரிடும். கதிர்வேலின் மகன் கார்த்தி அதை தவறாக பயன்படுத்த முயல அவரது பேராசை குடும்பத்தையும் ஊரையும் அழைக்கும் நிலைக்கு கொண்டு செல்கிறது. தஞ்சாவூர் அரண்மனை நூலகம் 1785. பழைய புத்தகங்கள், சுவடிகள். முதிய பண்டாரம் ஒருவர் ஒரு மரப்பெட்டியை திறக்கிறார். தஞ்சாவூர் கோவில் தெருவில் பெரிய வீடு. இது தரிசினி ஓலை. மறைந்ததை காண்பிக்கும், ஆனால் நேர்மையாக பயன்படுத்து என்று எச்சரிக்கை. கதிர்வேல் ஓலையை வாசிக்கிறார். யாம் காண்பாம் மறைந்த பொருளை. ஓலையில் மந்திர எழுத்துக்கள் ஒளிரும். நிலத்தின் கீழ் தங்கம் தெரியும். ஓலையில் தங்க நாணயங்கள் புதைந்த இடம் தெரியும். அவர் அதை தோண்டி எடுத்து ஏழைகளுக்கு வழங்குகிறார். தந்தை செய்வதை கவனிக்கிறான். அவன் லட்சியங்கள் நிறைந்தவன், பொறுமை குறைவு. இரவு கார்த்தி தந்தை தூங்கும் போது ஓலையை எடுத்துக் கொள்கிறான். அவன் நண்பன் முரளியுடன் சதி திட்டம். கார்த்தி அடுத்த வீட்டு பெண் தன் காதலனுக்கு எழுதிய கடிதத்தை ஓலையால் படிக்க முயல்கிறான். ஓலை சுட்டிக்காட்ட அவன் கடிதத்தை திருடுகிறான். கார்த்தியின் கண் சிவக்கிறது, தலைவலி. ஆனால் அவன் கவனிக்கவில்லை. அடுத்த வீட்டில் சண்டை. பெண்ணின் ரகசியம் வெளியாகிறது. கார்த்தி வணிகர்களின் இரகசிய ஒப்பந்தங்களை ஓலையால் அறிகிறான். முரளியுடன் சேர்ந்து சந்தையில் கட்டுப்பாடு பெற முயல்கிறான். கதிர்வேல் ஓலை காணவில்லை என்று அறிகிறார். கார்த்தியின் மாற்றத்தை கவனிக்கிறார். மகனே, இது மாயையின் வலை என்று எச்சரிக்கிறார். கார்த்தி, நான் ஊரை செழிக்க வைக்கிறேன் என்று கூறுகிறான். கார்த்தி ஓலையை பயன்படுத்தி ஊரில் உள்ள யாருடைய இரகசியங்களையும் அறிகிறான். குடும்ப ரகசியங்கள், கடன்கள், காதல் அனைத்தும். கார்த்தியின் கண் பார்வை மங்க ஆரம்பிக்கிறது. மருத்துவரிடம் செல்கிறான். இது சாதாரண அல்ல, மாய நோய் என்று மருத்துவர் சொல்கிறார். கோவிலில் நவரத்தின கலசம் காணவில்லை. கார்த்தி ஓலையை பயன்படுத்தி திருடனை கண்டுபிடிக்கிறான். ஆனால் கலசம் கண்டுபிடிக்கப்படவில்லை. தவறான நபர் சந்தேகிக்கப்படுகிறான். கலசத்தை முரளியே திருடியுள்ளான். கார்த்தியை சந்தேகத்தில் மாட்டிவிட்டு தானே கண்டுபிடித்தது போல் நடிக்கிறான். ஓலையை தானே எடுத்துக்கொள்ள திட்டமிடுகிறான். கார்த்தி ஒரு நாள் கண்ணை திறந்தபோது எல்லாம் கரும் நிறமாக தெரிகிறது. முழுமையாக குருடாகிவிடும் நிலை வருகிறது. கதிர்வேல் பண்டாரத்தை அணுகுகிறார். என் மகனுக்கு மீண்டும் பார்வை தரும் வழி பண்டாரம். ஓலை இருக்க வேண்டும், ஆனால் உங்கள் செல்வம் அனைத்தும் போகும். முரளி ஓலையை திருட முயலும் போது கதிர்வேல் வந்து சேருகிறார். என் மகனின் பிழையை நான் சரி செய்வேன் என்று கூறுகிறார். கோவில் முன்பு யாககுண்டம். கதிர்வேல் ஓலையை எறிகிறார். ஞானம் கண்களில் அல்ல, இதயத்தில் என்று குரல் கேட்கிறது. கார்த்தியின் பார்வை மீண்டும் வருகிறது. ஆனால் கதிர்வேலின் செல்வம் அனைத்தும் பறிபோகிறது. வீடு, நிலம், பொருட்கள். கதிர்வேல், கார்த்தி எளிய வீட்டில் வாழ்கின்றனர். நான் பார்வையை இழந்தேன், ஆனால் பார்வை கிடைத்தது என்று கூறுகிறான். கதிர்வேல் தன் செல்வம் அனைத்தையும் இழந்தாலும் மகனின் பார்வையையும் மனத்தையும் மீட்டெடுக்கிறார். கார்த்தி மனந்திருந்தி ரகசியங்களை அறிய விரும்புவது பேராசையின் ஆரம்பம் என்பதை உணர்கிறான். எளிய வாழ்க்கை வாழ, ஆனால் மன அமைதியுடன். ஓலை எரிந்தாலும் அதன் பாடம் என்றென்றும் நிலைக்கிறது. மனிதனின் மிகப்பெரிய ரகசியம் அவனது சொந்த இதயமே. அதை புரிந்து கொள்வதே உண்மையான ஞானம்.